சுருக்குக 60 ஸ்கொயர்ட் மைனஸ் 61 ஸ்கொயர்ட். இது ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போனா ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு போட்டுருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி போட்டிங்கன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். இது மாதிரி சிம்பிள் நம்பராக இருந்ததுன்னா நான் ஒரே ஒரு ஐடியா சொல்கிறேன், கேட்டுங்க. அதாவது 60 61, இதில் பெரிய நம்பர் எது 61. அப்போ அதோட சிம்பிள் தான் ஆன்சராக வரும். அப்போ மைனஸ் சிம்பிளை போட்டுங்க. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, 1 தான். அப்போ ரெண்டையும் கூட்டிடுங்க. 60 61 கூட்டிங்கன்னா 121, அதான் ஆன்சர். ரெண்டாவது கணக்கு கவனிங்க. 45 ஸ்கொயர்ட் மைனஸ் 47 ஸ்கொயர்ட். 45 47, இதில் பெரிய நம்பர் 47. அப்போ அதோட சிம்பிள் போட்டுங்க, மைனஸ்ன்னு போட்டுங்க. 45 47 கூட்டினீங்கன்னா 92. ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் பாருங்கள், 45க்கும் 47க்கும் வித்தியாசம் 2. அப்போ 92 இன்டு 2 போடுங்க, 184. அப்போ மைனஸ் 184 தான் இதுக்கான ஆன்சர். மூன்றாவது கணக்கு 28 ஸ்கொயர்ட் மைனஸ் 21 ஸ்கொயர்ட். இதில் பெரிய நம்பர் 28, அப்போ ப்ளஸ் சிம்பிள் தான் வரும். 28யும் 21யும் கூட்டிங்கன்னா 49ன்னு கிடைக்கும். 21க்கும் 28க்கும் உள்ள வித்தியாசம் 7. அப்போ 49 இன்டு 7 343 தான் இதுக்கான ஆன்சர். நான்காவது கணக்குக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். 4 முதல் 4 மடங்குகளின் சராசரி எவ்வளவு? அப்போ 4ஓட மடங்கு வரிசையாக எழுத போகிறோம். 4 8 12 16, அதாவது 4ஆம் 1 2 8 3 12 2 16 போட்டுட்டு அந்த 4 நம்பரையும் கூட்டினோம்னா 40ன்னு ஆன்சர் கிடைக்கும். சராசரின்னா என்ன, எத்தனை நம்பரை கூட்டுறோமோ அத்தனை நம்பரால் வகுக்கணும். அப்போ 40/4 அடித்து பாருங்கள், 1 5 40. அப்போ 10 தான் ஆன்சர் இதுக்கு. சுருக்குக 9999 இன்ட்டு 92/99 பெருக்கல் 99. இப்படி கணக்கு கொடுத்துருந்தாங்கன்னா முதல்ல நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, வகுத்தல்லையும் அதுக்கப்புறம் வர பெருக்கல்லையும் 99 டபுள் டிஜிட்டில் இருக்கா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு 49 வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு 99 அப்படின்ற நம்பரை போட்டுங்க. 49 ஃப்ரெண்டில் வரிசையாக வந்திருக்கா? அப்போ அதுக்கு பதிலாக 4 0 போட்டுங்க. இந்த வகுத்தல் இருக்குல்ல 92/99, அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்கள் 7. 92க்கும் 99க்கும் உள்ள வித்தியாசம் 7. அப்போ -7ன்னு போடுங்க. 99 0000 -7, இதை மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா இதான் ஆன்சர். அப்போ 98 99 93 இதான் ஆன்சர். அதாவது 9,89,993 தான் இந்த கணக்குக்கான ஆன்சர். சுருக்குக 777/37. இது மாதிரி கணக்கு இருந்ததுன்னா நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, 37 அப்படின்ற நம்பர் பையில் இருக்கான்னு பாருங்கள். மேலே உள்ள நம்பர் ட்ரிபிள் டிஜிட்டில் இருக்கான்னு பாருங்கள். ஒரே நம்பராக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா அந்த மேலே உள்ள 3 நம்பரையும் கூட்டிங்கன்னா அது ஆன்சர். 7 + 7 + 7 ஆன்சர் 21. இப்போ கீழே ரெண்டாவது கணக்கு கவனிங்க. 999/37. அப்போ 9 + 9 + 9 27 தான் ஆன்சர். மூன்றாவது கணக்கு 444. அப்போ 4 + 4 + 4 12 தான் ஆன்சர். நான்காவது கணக்கு 555. 5 + 5 + 5 15 தான் ஆன்சர். ஐந்தாவது கணக்கு ஆன்சர் என்னன்றதை நீங்களே சொல்லுங்கள். √3n = 27 எனில் எண்ணின் மதிப்பு காண்க. ஒரு ரூட்டில் உள்ள நம்பரில் ரூட்டை கேன்சல் பண்ணணும்னா அந்த எண்ணோட தலையில், அதாவது பவரில் 1/2 அப்படின்னு எழுதினோம்னா ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ 3n ஏற்கனவே n இருக்குது, அதனால் பெருக்கல் 1/2 அப்படின்னு ரூட்டுக்கு பதிலாக எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு n × 1/2 அப்படின்றத n/2 அப்படின்னு எழுதலாம். 3n/2 இருக்குது ஈக்குவல் டு 27. 27 நம்ம 3 மடங்காக எழுதினா தான் அந்த என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ 3/3 அப்படின்னு எழுதினோம்னா 27 வேல்யூ கிடைக்கும். அப்போ 3/3 எழுதிக்கலாம். n/2 = 3 அப்படின்ட்டு பவரில் உள்ள வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா அடிமான ரெண்டையும் ஒன்றாக்கிட்டோம். 3 இருக்குது. அப்போ அடுக்க மட்டும் எடுத்துக்குவோம். n/2 = 3. அப்போ இந்த 2/2ன்றது ஈக்குவல் கலந்துட்ட போகிறப்ப பெருக்கல்ல போகும். அப்போ n = 3 × 2 6. அப்போ என்னோட வேல்யூ 6. இது மாதிரி கணக்கு போடுறப்ப நீங்கள் என்னோட வேல்யூ 6 அப்படின்றத கணக்கில் அப்ளை பண்ணி ஆன்சர் கரெக்டானதையும் பாருங்கள். 3/6 அப்போனா 3/2 3/2 3/2 அப்படின்னு 3 எல்லாம் ஒரு 3/2 வெளில எடுத்துடலாம். அப்போ 3/2ன்றது 9. அப்போ 3 × 3 அப்படின்னு ஒரு 3/2 மட்டும் இருக்கும். அப்போ 3 மட்டும் வெளில எடுக்கலாம். 9 3 27. அப்போ ஆன்சர் கரெக்ட். 3√27 + 2√16 + 3√64 + √4/4 + 3√3/3 இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. 3√27 இதை 3 × 3 × 3 அப்படின்னு பிரித்து எழுதலாம். 2√16 இதை 4 × 4 அப்படின்னு பிரித்து எழுதிக்கலாம். 3√64 இதை 4 × 4 × 4 அப்படின்னு பிரித்து எழுதிக்கலாம். எப்பயுமே ரூட் சம்மை பொறுத்த வரைக்கும் 2 அப்படின்னு இருந்ததுன்னா அந்த ரூட்டுக்குள்ளே உள்ள நம்பர் 2 வாட்டி இருந்ததுன்னா ஒரு நம்பரை வெளில எடுத்துக்கலாம். அது 2 வாட்டின்றது நம்பராக இருக்கலாம், இல்லை பவரில் 2 இருந்ததுன்னா 1 எடுத்துக்கலாம். பவரில் 4 இருந்ததுன்னா பவர் 2ன்னு கூட வெளில எடுத்துக்கலாம். அப்போ 4/4 அப்படின்றத 4/2ன்னு கூட வெளில எடுத்துக்க முடியும். அதே மாதிரி 3 அப்படின்னு இருந்ததுன்னா ரூட்டுக்குள்ளே 3 வாட்டி ஒரு நம்பர் ரிப்பீட் ஆனிச்சுன்னா ஒரு நம்பரை வெளில எடுத்துக்க முடியும். பவரில் கொடுக்குறாங்க 3√3/6 அப்படின்னா 6 அப்படின்னு இருக்குல்ல பவரில், அப்போ அதுக்கு பதிலாக 3/2 அப்படின்னு கூட வெளில எடுத்துக்க முடியும். ஏன்னா
2 வாட்டி 3 3 அப்படின்னு பிரிக்கலாம்ல. சரி, இந்த சம்முக்கு வந்துடுங்க. 3√3/3 அதுக்கு பதிலாக ஒரு 3 வெளில எடுத்துடலாம். 4 ஸ்கொயர்டா 16 அப்படின்னு எழுதலாம். இது எல்லாத்தையும் கூட்டி போட்டிங்கன்னா 29 ஆன்சர் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் மேக்ஸ் போடுறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ட்ரிக்ஸ் நிறைய தெரிஞ்சிருந்ததுன்னா நம்மளுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். 1/4 இதுக்கு வேல்யூ 0.25, 1/4/4 இதுக்கு வேல்யூ 1. இதே மாதிரி கணக்குகளில் வகுத்தல், அதாவது பையில் ஒரே நம்பர் வகுத்தல்னு வச்சு வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு வேல்யூ 1, அப்போ அந்த வேல்யூ விட்டுருங்க. மிச்சம் உள்ள நம்பர் எல்லாத்தையும் பெருக்கி போடுங்க, அது ஆன்சர். இப்போ 3வது கணக்கை பாருங்கள். 4/4/4. ஃபஸ்ட்டு 2 நம்பரை விட்டுருங்க, மிச்சம் உள்ளது 4 தானே, அப்போ அதுதான் ஆன்சர். அதுக்கடுத்த கணக்கை பாருங்கள். 4/4/4. ஃபஸ்ட் 2 நம்பரை விட்டுருங்க. அடுத்தது 4 × 4 16. அதுக்கடுத்த கணக்கு பாருங்கள். ஃபஸ்ட் 2 நம்பரை விட்டுருங்க. 3 வாட்டி 4 வந்திருக்கு. 16 16 4 64 தான் ஆன்சர். இது எப்படி மெத்தட் படி போட்டு காமிக்கணும் அப்படின்ற 4வது கணக்கு மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். 1 கீழே உள்ள வகுத்தல் 4/4 அப்படின்னு இருக்கா. ஃபஸ்ட் உள்ள 4 மட்டும் அப்படியே வச்சுட்டு பாக்கி எல்லாத்துலேயும் பை போட்டு பெருக்கல்ல போட்டுக்கலாம். 4 × 4 × 4. அப்போ 4க்கு 4 கழிச்சிட்டிங்கன்னா 1/16 வரும். அப்போ 1/16 அப்படின்ற தலையிலேயே மாற்றினீங்கன்னா 16 ஆன்சர். 2/22 பெருக்கல் 3/33 மதிப்பு காண்க. 2/22 நம்ம 2 × 11 அப்படின்னு எழுதலாம். பெருக்கல் 3/33 3 × 11 அப்படின்னு எழுதலாம். இது மாதிரி கணக்குகளில் நம்ம அடிமானத்தை ஒன்றா கொண்டு வர முடியாது. அப்போ அடுக்க ஒன்றா கொண்டு வந்துட்டால் நம்ம ஈஸியாக சம்மா போட்டுடலாம். அப்போ 2/2 ஹோல் பவர் 11, 3/3 ஹோல் பவர் 11 அப்படின்னு எழுதலாம். எப்படின்னா a/m × n அப்படின்றத a/m ஹோல் பவர் n அப்படின்னு எழுதலாம். அது மாதிரி தான். இப்போ 2 ஸ்கொயர்டை 4 எழுதிக்குவோம். 3³ 27 எழுதிக்கலாம். அப்போ 4/11 பெருக்கல் 27/11. அப்போ அடுக்கு 2 ஒன்றா வந்துட்டு a/m பெருக்கல் b/m அடுக்கு 2 ஒன்றா இருந்ததுன்னா நம்ம ஏபியை பெருக்கிடலாம். ab ஹோல் பவர் m அப்படின்னு எழுத முடியும். அப்போ 4யும் 27 பெருக்கினா 108, 108/11. இதுதான் ஆன்சர். x/x + x = 2x எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. x/x இந்த ப்ளஸ் எக்ஸை நம்ம ஈக்குவலுக்கு அந்த கொண்டு போனோம்னா ஈக்குவல் 2x - x அப்படின்னு வரும். அப்போ 2xல் ஒரு x போயிட்டுனா x/x = x. அப்போ எக்ஸு இந்த ஈக்குவலுக்கு இந்த உள்ள எக்ஸுக்கு பவரில் 1 இருக்கிறதான அர்த்தம், எதுவுமே இல்லைனா. அப்போ எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு டேட்டா ஆன்சர் வந்துடும். x 4/x = 1 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இது மாதிரி கணக்கு வந்ததுன்னா எக்ஸ் பக்கத்துலேயும் இருக்குது, பவர்லேயும் இருக்குது. இப்படி கணக்கு இருந்துச்சுன்னா கொடுத்துருக்க நம்பரு கீழே அடிமானமாகவும் அடுக்கும் ஒன்றா இருக்கணும். இப்போ 4ன்றது 2/2, அப்போ 3ன்னா 3/3, 4 4/4 அப்படி இருக்கணும். இந்த கணக்கை எப்படி போடலான்னு பார்ப்போம். x 4/x = 1. அப்போ 4ஓட பெருக்கல் உள்ள எக்ஸ் ஈக்குவலுக்கு அந்த போகிறப்ப வகுத்தல் வரும். அப்போ 4/x = 1/x அப்படின்னு வரும். 4 பவரில் எக்ஸ் இருக்குல்ல, நம்பருக்கு மேலே எக்ஸ் இருந்ததுன்னா நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அந்த எக்ஸை கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? 2 பக்கமும் 1/x அடுக்காக கொடுக்கலாம். அப்போ 4/x ஹோல் பவர் 1/x = 1/x ஹோல் பவர் 1/x. இது என்ன மெத்தடில் இருக்குது? a/m ஹோல் பவர் n அப்படின்ற மெத்தடில் இருக்குது. அப்படின்னா a/mn m/n பெருக்கிக்கலாம். அப்போ 4/x பெருக்கல் 1/x அப்படின்னா எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம். வெறும் 4ன்னு இருக்கும். ஈக்குவலுக்கு அந்த 1/x ஹோல் பவர் 1/x அப்படியே தான் இருக்கும். இப்போ 4ன்றதை 2/2 அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ 2/2 = 1/x ஹோல் பவர் 1/x. அப்போ 2க்கு பதிலாக 1/x வேல்யூ இருக்கிறதா தானே அர்த்தம். அப்போ 2 = 1/x அப்படின்னா x = 1/2 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். எடுத்துக்காட்டாக 2 சம் கொடுத்துருக்கேன், நீங்கள் போட்டு பாருங்கள். இதுக்கு ஒரு ஐடியா மட்டும் சொல்கிறேன். 27ன்றது 3/3 மடங்கு, 256ன்றது 4/4 மடங்கு அப்படின்றது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு போதும். ஆன்சரை நீங்கள் டேரெக்டாக போட்டுடலாம். x = 1/3, x = 1/4 அப்படின்னு போட்டுடலாம். 14/x - 7/x by 7/x = 1 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. பையில் உள்ள 7/xஐ நம்ம பிரித்து எழுதிக்கலாம். 14/x by 7/x minus 7/x by 7/x = 1. 7/x by 7/x அடிச்சிடலாம். அடித்தா 1ன்னு கிடைக்கும். இந்த 14/x by 7/x இது a/m by b/m அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. நம்ம a/b ஹோல் பவர் m அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 14/7 ஹோல் பவர் x அப்படின்னு எழுதிக்க முடியும். 14/7 1 7 2 14 அப்படின்னு அடிச்சிடலாம். அப்போ 2/x - 1 = 1 அப்படின்னு இருக்கும். 2/x இந்த -1 ஈக்குவலுக்கு அந்த போகிறப்போ +1 மாறும். அப்போ 2/x = 2 அப்படின்னு இருக்கும். 2/x = 2. 2க்கு மேலே தலையில் ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா தானே அர்த்தம். அப்போ x = 1. எக்ஸோட வேல்யூ 1.
x by y equal to 4/2 எனில் x squared plus y squared by x squared minus y squared equal to இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. xக்கு நேராக உள்ள 4 தான் xோட வேல்யூ, yக்கு நேராக உள்ள 2 தான் yயோட வேல்யூ. இதை நம்ம அப்படியே வச்சு போடலாம். அப்படியே வச்சு போட்டோம்னா கடைசி அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு போடுவோம். 1 2 2 2 4. அப்போ xோட வேல்யூ 2, yயோட வேல்யூ 1. இந்த வேல்யூ அந்த ஈக்குவேஷனில் கொண்டு போடுங்க. 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னா 4 வரும். 4 + 1 பை 4 மைனஸ் 1. 4 + 1 5 வரும். பை 4 மைனஸ் 1. 4 1 போய்ட்டுனா 3. 5/3 தான் இதுக்கான ஆன்சர். எக்ஸ் மற்றும் ஒய் என்ற இரு எண்களின் கூடுதல் 25 மற்றும் அவற்றின் வித்தியாசம் 13 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. எக்ஸ் மற்றும் ஒய் என்ற இரு எண்களின் கூடுதல் 25. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 25 எழுதிக்கலாம். இரு எண்களின் வித்தியாசம் 13. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 13 எழுதிக்கலாம். எக்ஸை கூட்டிங்கன்னா 2xன்னு கிடைக்கும். ப்ளஸ் ஒய்க்கும் மைனஸ் ஒய்க்கும் அடிபட்டுரும். ஈக்குவல் டு 25 13 கூட்டினா 38. அப்போ 2x பக்கத்தில் உள்ள 2 வந்து ஈக்குவலுக்கு அந்த போகிறப்ப வகுத்தல் வரும். அப்போ x ஈக்குவல் டு 38/2. அப்போ அடித்தோம்னா 19 தான் இந்த கணக்குக்கான ஆன்சர். இது மாதிரி சமன்பாடு டிசைன் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இதை மனக்கணக்காக எப்படி போடலாம் அப்படின்றத பார்ப்போம். இது மாதிரி இரு எண்களின் கூடுதல் மற்றும் வித்தியாசம் அப்படின்னு 2 நம்பரை கணக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா கூடுதலிருந்து வித்தியாசம் உள்ள நம்பரை கழிச்சிடுங்க. அப்போ 25ல் 13 போயிட்டுனா மிச்சம் 12. 12ன்றது 2 நம்பரும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். 12/2ன்னு போட்டிங்கன்னா 6ன்னு கிடைக்கும். அப்போ 6ன்றது சிறிய எண். அப்போ 25ல் 6 போயிட்டுனா மிச்சம் 19. 19ன்றது பெரிய நம்பர். அப்போ அவ்விரு எண்கள் 6, 19. 2x + 3y ஈக்குவல் டு 2 எனில் 4/x பெருக்கல் 8/y இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்பயுமே xy அப்படின்னு சமன்பாடு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி போடுவோம். ஆனால் இந்த கணக்கில் பவரில் எக்ஸ் ஒய் கொடுத்துட்டு அதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது மாதிரி கணக்கு வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சமன்பாடை விட்டுறலாம். செகண்ட் சமன்பாடு இருக்குல்ல பவரில் எக்ஸ் ஒய் வச்சு அதை மட்டுமே வச்சு கணக்கு போட்டுடலாம். 4/x பெருக்கல் 8/yன்னு இருக்குது. இது 2ஓட மடங்காக இருக்குது. அப்போ 4ஐ 2/2ன்னு எழுதலாம். 8ஐ 2/3 அப்படின்னு எழுதலாம். இது a/m(n) அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ a/mn அந்த 2 வேல்யூயும் பிரிக்க முடியும். அப்போ 2/2x பெருக்கல் 2/3y அப்படின்னு சமன்பாடு கிடைக்கும். இந்த சமன்பாட்டில் அடிமானம் ரெண்டும் ஒன்றா இருக்குது. 2 2 அடுக்கு மட்டும் தானே வேறு வேறுன்னு இருக்குது. அப்போ a/m பெருக்கல் a/n அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. a/m+n ரெண்டையும் கூட்டிக்க முடியும். அப்போ 2 பொதுவாக எடுத்துக்கங்க. பவரில் 2x + 3y அப்படின்னு வரும். 2x + 3y அப்படின்றதுக்கு வேல்யூ 2 அப்படின்றது ஃபஸ்ட்டு சமன்பாடு நம்ம கணக்கிலே இருக்குது. அப்போ அந்த 2 அப்ளை பண்ணுங்கள். 2/2. அப்போ ஆன்சர் 4. x - 2y ஈக்குவல் டு 2 எனில் 2/x/4/yன் மதிப்பு காண்க. இது மாதிரி சமன்பாடு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. பவரில் எக்ஸ் ஒய் அப்படின்னு வந்திருக்கா. அப்போ அந்த சமன்பாடை ஃபஸ்ட் எடுத்துக்கங்க. 2/x/4/y அப்படின்னு இருக்கா. இப்போ 2ஓட அடுக்காக கொண்டு வரணும். அப்போ 4/yயை 2/2 அப்படின்னு எழுத முடியும். எழுதினீங்கன்னா இது a/m(n) இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ a/mn அப்படின்னு அந்த வேல்யூவை பிரிக்க முடியும். அப்போ 2/x/2y அப்படின்னு வரும். இது a/m/a/n ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ பவரில் a/m-n அப்படின்னு எழுத முடியும். அப்போ 2/x - 2y நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சமன்பாடு என்னென்னு பாருங்கள். x - 2yயோட வேல்யூ 2. அப்போ அதுக்கு பதிலாக இங்கே 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ 2/2 இதோட வேல்யூ 4. x√4 ஈக்குவல் டு x எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இந்த x ரூட் அப்படின்றது ஈக்குவலுக்கு அந்தண்ட போகிறப்ப பவரில் எக்ஸ்ன்னு மாறும். அப்போ 4 ஈக்குவல் டு x/x. இந்த 4ஐ x/x அப்படின்ற டிசைனுக்கு கொண்டு வந்துட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 4ஐ 2/2ன்னு எழுத முடியும். அப்போ 2/2 ஈக்குவல் டு x/x. அப்போ 2 அதுதான் எக்ஸோட வேல்யூ. x ஈக்குவல் டு 2. இது மாதிரி கணக்கு வந்தால் நம்ம என்னென்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடிமானமும் அடுக்கும் ஒரே நம்பராக இருக்கணும். இப்போ நான் எடுத்துக்காட்டில் கணக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். x√27 ஈக்குவல் டு x. அப்போ இதுக்கு வேல்யூ x ஈக்குவல் டு 3. x√256 ஈக்குவல் டு x. அப்போ எக்ஸோட வேல்யூ 4. x√3125 ஈக்குவல் டு x. அப்போ எக்ஸோட வேல்யூ 5.